இவங்க 2 பேரோட உசுறு இப்போ உனக்கு சொந்தம் அஜய். நீ இவங்களை என்ன வேணாலும் பண்ணலாம். அதை கேள்வி கேட்க இங்கே எவனுக்கும் உரிமை கிடையாது. அப்படி யாராவது வந்தா அவங்களுக்கும் இதே நிலைமை தான் என்று சொன்ன விக்ரம் திரும்பி கூட்டத்தை ஒருமுறை பார்க்க அங்கிருந்தவர்கள் எல்லோரும் பயத்தில் சில அடிகள் பின்னால் நகர்ந்து நின்று கொண்டார்கள். அஜய் கோபத்தில் சிவந்த கண்களை துடைத்துக் கொண்டு துப்பாக்கியை மெதுவாக கரண் கோவிந்தின் பக்கம் உயர்த்தினார். அதை பார்த்து இருவருக்கும் இதயமே நின்றுவிடும் போல இருந்தது. என்ன செய்வதென்று அறியாமல் அப்படியே திகைத்து போய் நின்றிருந்தார்கள். அஜய் ஆக்ரோஷமான கோபத்துடன் துப்பாக்கியை தூக்கி கோவிந்தையும் கரணையும் குறிவைத்தான். அதை பார்த்து அலறிப்போன இருவரும் நேராக அஜய் கிருஷ்ணாவின் முன்னால் வந்து, அஜய், நாங்கள் 2 பேரும் என்னோட அண்ணா சோமேஸ்வரன் கூட சேர்ந்து நிறைய விஷயங்களுக்கு துணை போயிருக்கோம். அதை நாங்கள் ஒத்துக்கிறோம். ஆனால் உன் அப்பா அம்மாவோட சாவுக்கு காரணம் நாங்கள் கிடையாது. உண்மையிலேயே சோமேஸ்வரன் தான் உங்கள் அப்பாவையும் அம்மாவையும் கொன்னாருன்னு எங்களுக்கே நேத்து தான் தெரியும். எங்களை நம்பு அஜய் என்று கரண் அவனை பார்த்து கெஞ்சினார். ஆமா அஜய், உன் அப்பா எங்க கூட பிறந்தவர். அவரை கொல்றதுக்கு எங்களுக்கு எப்படி மனசு வரும்? அந்த அளவுக்கு இறக்கம் இல்லாதவங்களா நாங்க. எந்த சூழ்நிலையிலையும் நாங்க அந்த தப்பை பண்ண மாட்டோம். தயவு செஞ்சு இந்த விக்ரம் பேச்சு கேட்டு எங்களை கொன்னுடாத அஜய். அவன் எங்க மேல இருக்க முன் விரோதத்துல உங்ககிட்ட ஏதேதோ பொய் சொல்றான். அது எதுவுமே உண்மை இல்லை என்று கோவிந்த் கிருஷ்ணாவும் கெஞ்ச ஆரம்பித்தார். அவர்கள் இருவரும் மாறி மாறி கெஞ்சிக் கொண்டிருந்தார்கள். அதை கிருஷ்ணா ஃபேமிலியில் இருக்கும் எல்லோரும் வேடிக்கை மட்டும்தான் பார்த்து கொண்டிருந்தார்களே தவிர அவர்கள் இருவருக்கும் ஆதரவாக எதுவும் பேச முடியவில்லை. அவர்கள் அதை செய்தால் அஜயின் பெற்றோர்களின் சாவுக்கு அவர்களும் காரணம் என்று சொல்லி கொலை செய்யப்படுவதற்கு வாய்ப்பிருப்பதாக அவர்கள் பயந்தார்கள். சிறிது நேரம் அமைதியாக நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த விக்ரம், அஜய், பாதிக்கப்பட்டது நீதான். உனக்கு தான் அந்த வழி என்னன்னு தெரியும். அதனால உன் மனசுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் பண்ணு. யார் பேச்சையும் கேட்காத என்று சொன்னான். சிறுவயதில் இருந்து தன் பெற்றோர்களுடன் சந்தோஷமாக கழித்த நாட்களை நினைத்து பார்த்த அஜய்க்கு இனி அதுபோன்ற நாட்கள் தன் வாழ்நாள் முழுவதும் கிடைக்கவே கிடைக்காது. தன் வாழ்க்கையில் தனக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷங்களான இருவரை தொலைத்து விட்டோம். இனி உலகின் எந்த மூலைக்கு எந்த எல்லைக்கு சென்றாலும் அவர்கள் திரும்பி வரமாட்டார்கள். அவர்கள் இருவரும் இறந்து விட்டார்கள் என்பதை மனதார உணர அவனது கண்களில் இருந்து கண்ணீர் பெருகி வழிந்தது. அந்த ஒட்டுமொத்த கண்ணீரும் கோபமாக மாறி கரண் மற்றும் கோவிந்தை எரிக்கும் பார்வை ஒன்றை பார்த்தான். அவனது பார்வையை பார்த்த கரண் மற்றும் கோவிந்தின் கண்களில் இன்று நாம் நிச்சயம் செத்து விடுவோம் என்ற எண்ணம் உறுதியாக தோன்ற ஆரம்பித்தது. அவர்களை முறைத்து பார்த்த அஜயின் கண்கள் இறுகியது. இருவருமே அவர்களது பெற்றோர் மரணத்தின் முக்கிய குற்றவாளிகள் இல்லை என்றாலும் குற்றம் சாட்டப்பட்ட சோமேஸ்வரனுக்கு உதவியாக இருந்தவர்கள்தான். அதனால் தற்போது அவர்கள் இருவரையும் கொல்வதற்கு அஜய் தயாராக இருந்தான். இங்க பாரு அஜய், சோமேஸ்வரர் எப்படிப்பட்ட ஆளுன்னு இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும். அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாளா அவர்கிட்ட இருந்த ஆள்வலம், அது மட்டும் இல்லாம கிருஷ்ணா ஃபேமிலியில இருக்க யாராவது அவரை எதிர்க்கணும்னு நினைச்சா அவங்கள சாகடிக்கிறது, இது பத்திலாம் உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். எங்க அந்த மாதிரி நாங்களும் செத்து போயிடுவோமேன்ற ஒரு பயத்துல தான் அவர் கூட இருந்தமே தவிர எங்க மனசுல உன் அம்மா அப்பாவை சாகடிக்கணுன்ற நினைப்பு என்னைக்குமே இருந்ததில்லை. நிச்சயமா நாங்க 2 பேரும் அவங்க சாகணும்னு ஆசைப்பட்டதே கிடையாது. நாங்க அவங்க சாவுக்கு காரணமும் கிடையாது. எங்களை கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ண அஜய் என்று கோவிந்த் அவனிடம் கெஞ்சலாக சொன்னார். நீங்க என்ன கெஞ்சினாலும் செத்து போன என்னோட அம்மா அப்பா திரும்பி வரப்போறது கிடையாது. அவங்கள தொலைச்சது தானே. இதுக்கெல்லாம் காரணமா இருந்த உங்க 2 பேரையும் என் கையால கொல்ற வரைக்கும் என் மனசு ஆறாது என்று கோபமாக சொன்ன அஜய் துப்பாக்கியை முதலில் கரணின் பக்கம் நீட்டி அவனது மார்பில் 2 முறை சுட்டான். முதல் புல்லட் பாயும் போதே நிலை தடுமாறியவர் அடுத்த புல்லட்டில் சில அடிகள் தூக்கி வீசப்பட்டு அப்படியே விழுந்து இறந்தார். அதை பார்த்து கதறி அழுத கோவிந்த் பயத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் அந்த இடத்திலிருந்து ஓட ஆரம்பித்தார். அப்போது விக்ரம் டக்கன சேரிலிருந்து தாவி குதித்து கோவிந்தை இடைமறித்து மார்பின் மீது எட்டி உதைக்க அவர் நேராக பறந்து சென்று அஜயின் காலருகே விழுந்தார். அடுத்த நொடியே அவன் காலை பிடித்து கொண்டு, அஜய், நானும் உனக்கு அப்பா மாதிரி தானே. சின்ன வயசுல உன்னை தூக்கி வளர்த்ததெல்லாம் உனக்கு மறந்துருச்சா? ப்ளீஸ் என்னை எதுவும் பண்ணிடாத என்று கெஞ்சியவர் அருகில் நின்றிருந்த தன்னுடைய அப்பா சுந்தர் கிருஷ்ணாவிடம் சென்று அவருடைய காலையும் பிடித்து கொண்டு கெஞ்ச ஆரம்பித்தார். அப்பா, நீங்க பெத்த பையனையே அவன் கொல்ல வர்றான், பார்த்துட்டு அமைதியா இருக்கீங்க. நாங்க தப்பு பண்ணியிருக்கோம், உண்மைதான். அதுக்காக இந்த அளவுக்கு பெரிய தண்டனை எங்களுக்கு கொடுக்கணுமா? தயவு செஞ்சு என்னை கொல்ல வேண்டாம்னு சொல்லுங்க ப்ளீஸ். இனிமே நான் ஊர்லயே இருக்க மாட்டேன். எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு ஓடி போயிடுறேன். அஜய் கிட்ட சொல்லி என்னை எதுவும் பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க என்று கதறி எழுதார். அது உன்னோட கர்மா கோவிந்த். கூட பிறந்தவங்களுக்கு நீ பண்ணின துரோகம்தான் இப்போ அஜய் மூலமா உன் முன்னாடி வந்து யமனா நிக்குது. என்னால எதுவும் உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ண முடியாது. முடிஞ்சா நீயே உன்னை காப்பாத்திக்கோ, இல்லனா அவன் கையால செத்து உன்னோட பாவத்துக்கு மோட்சம் தேடிக்கோ என்று கொஞ்சமும் தயக்கமில்லாமல் சொன்னார் சுந்தர் கிருஷ்ணா. அவர் பேசுவதை பார்த்து மொத்த கூட்டமும் ஆடிப்போய்தான் இருந்தது. பெத்த பையன் மேலேயே அவருக்கு துளி கூட இறக்கம் வரலனா நம்மெல்லாம் ஏமாத்துறோம். இந்த மீட்டிங் முடிகிற வரைக்கும் வாயை பொத்திக்கிட்டு கம்முன்னு இருந்துட்டு போயிடணும், அதான் நமக்கு நல்லது என்று கூட்டத்தில் இருந்த ஒருவன் சொல்லிக் கொண்டான். தன்னுடைய அப்பாவே தனக்கு உதவி செய்ய மறுத்ததும் விரக்தியில் என்ன செய்வதென்று தெரியாமல்
கோவிந்த் டக்கன தன்னுடைய இடுப்பில் இருந்த கத்தியை எடுத்து தன் அப்பாவின் கழுத்தில் வைத்து அஜயை கோபமாக முறைத்தபடி, துப்பாக்கியை கீழே போடுறா, இல்லனா இந்த கிழவனை இதே இடத்துல கழுத்தெடுத்து போட்டுருவேன் என்று ஆக்ரோஷமாக கத்தினார். விக்ரமும் அஜயும் அதை கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நின்று கொண்டிருந்தார்கள். துப்பாக்கியை கீழே போடுன்னு சொன்ன என்று மீண்டும் அவர் கழுத்தில் கத்தியை வைத்து அழுத்த அஜய் அடுத்தனுடைய துப்பாக்கியை கீழே வீசினான். என் உயிரே போயிடும்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் எவன் இருந்தா என்ன செத்தா என்ன, எனக்கு இப்ப என் உயிர் மட்டும்தான் முக்கியம் என்று கோவிந்த் கோபமாக சொல்ல, சுந்தர் கிருஷ்ணா விரக்தியுடன் சிரித்தபடி விக்ரமை பார்த்து, விக்ரம் பாத்தியா, இவனுங்களுக்கெல்லாம் இறக்கம் காட்டினா இவங்களால எத்தனை உயிர் போகும்னு கொஞ்சம் நினைச்சு பாத்தியா? இவன் என்னை கொல்லாம விட்டாலும் நானே என்ன கொஞ்ச நாள்ல போய் சேர்ந்துருவேன். அதனால எனக்காக எல்லாம் பார்க்காதீங்க, அவனை சுட்டு தள்ளுங்க என்று சொன்னார். ஆனால் விக்ரமால் அந்த முடிவை எடுக்க முடியவில்லை. அவனுக்கு சுந்தர் தாத்தாவின் உயிர் முக்கியமாகப்பட்டது. இங்க பாரு, ஒழுங்க தாத்தாவை விட்டுரு. அவருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உன்னோட சாவு யாருமே அனுபவிக்காத அளவுக்கு ரொம்ப கொடூரமா இருக்கும். நல்லா யோசிச்சுக்கோ என்று விக்ரம் கோவிந்தை பார்த்து மிரட்டினான். டே, சாகணுன்றது ஆனதுக்கு அப்புறம் எப்படி செத்தா என்னடா? எனக்கு இப்போ என் உயிர் மேலே அக்கறை இல்லை. ஆனால் உங்களுக்கு இந்த கிழமை உசுறு முக்கியம்னு எனக்கு தெரியும். அதனால நான் இங்கிருந்து வெளியில் போகிற வரைக்கும் எல்லாரும் அமைதியாக ஒரே இடத்துல நின்னா நல்லா இருக்கும். ஏதாச்சும் ஹீரோயிசம் காட்டணும்னு நினைச்சா கிழவன் செத்துருவான் என்று சொன்னபடி சுந்தர் கிருஷ்ணாவின் கழுத்தில் கத்தியை வைத்தபடி வாசலை நோக்கி நடந்தார் கோவிந்த். சுந்தர் கிருஷ்ணாவுக்கு ஏற்கனவே வயதாகிவிட்டதால் கோவிந்தின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் தடுமாறியபடி நடந்தார். அப்போது தூரத்தில் இருந்த விக்ரம், மிஸ்டர் கோவிந்த், நீங்க அவரை வச்சுக்கிட்டு ரொம்ப தூரம் தப்பிச்சு போயிட முடியாது. நீங்க எங்க போனாலும் நான் உங்களை தேடி வந்து கண்டிப்பா கொல்லுவேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால டோன்ட் பி ஆக்ட் ஸ்மார்ட். இப்போ நீங்க அவரை விட்டா நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் தர்றேன், அது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும் என்று சொன்னார். அதை கேட்டதும் நடப்பதை நிறுத்திய கோவிந்த் மெதுவாக பின்னால் திரும்பி, நீ முதல்ல என்ன ஆஃபர்னு சொல்லு, அதுக்கப்புறம் இவரை விடுறதா வேண்டாமான்னு நான் முடிவு பண்றேன் என்று சொன்னார். விக்ரம் ஒரு பெருமூச்சு விட்டபடி, ஆக்சுவலா அவங்க 2 பேரையும் கொன்னுட்டு உங்க குடும்பத்துல பகிரங்கமா நான் தலைவர் பொறுப்பை ஏத்துக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இப்போ அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. நான் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். நம்ம 2 பேருமே தலைவர் பதவிக்கு போட்டி போடலாம். உங்க குடும்பத்து ஆளுங்களே ஓட் பண்ணட்டும். நீங்க ஜெயிச்சா உங்களுக்கு தலைவர் பதவி கிடைக்கும், உங்களோட உயிரையும் காப்பாத்திக்கலாம். ஒருவேளை நான் ஜெயிச்சா உங்களை நான் கொன்றுவேன் என்று சொன்னான். அதை கேட்டு கோவிந்த் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தார். இது உண்மையிலேயே முதலை வாயில் தலையை விட்ட கதைதான். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் கோவிந்தின் உயிர் போவது உறுதி. அதனால் அவருக்கு இதை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்ற குழப்பம் இருந்தது. அதை புரிந்து கொண்ட விக்ரம், எப்படியும் நீங்க இங்கிருந்து தப்பிச்சு போனா உங்களை தேடி நான் கொல்லதான் போறேன். அதுக்கு இந்த விளையாட்டை ட்ரை பண்ணி பார்க்கலாமே. ஒருவேளை இந்த ஓட்டிங் போல்ல நீங்க ஜெயிச்சிட்டா உங்களோட லைஃபே மாறிடும். உங்க சொந்தக்காரங்க மேல உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா என்று கேட்டான். உடனே கோவிந்த் திரும்பி தன்னுடைய குடும்பத்தின் மொத்த ஆட்களையும் பார்த்தார். எல்லோருடைய முகத்திலும் ஒரு ரியாக்ஷனும் இல்லை. என்னதான் என் அப்பாவுக்கு என்ன பிடிக்கலனாலும் இங்க இருக்கிற என்னோட ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாரும் எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. விக்ரம் கிட்ட தற்காலிகமா தப்பிக்க முடியும், ஆனா கண்டிப்பா ஒரு நாள் அவன் என்ன கொல்லதான் போறான். அதுக்கு இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி எப்படியாவது தலைவராகி அவங்ககிட்ட இருந்து என்னை காப்பாத்திக்கிறது தான் புத்திசாலித்தனம் என்று மனதிற்குள் நினைத்தவர், ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டா என்ன நீ உயிரோடு விடுவேன்னு என்ன நிச்சயம்? நான் உன்னை எப்படி நம்புறது என்று விக்ரமை பார்த்து கேட்டார் கோவிந்த். நான் வாக்கு கொடுத்தா கண்டிப்பா காப்பாற்றுவேன். நீங்க தலைவர் ஆயிட்டா கண்டிப்பா என்னாலேயோ என்னை சுத்தி இருக்கிறவங்களாலேயோ உங்க உயிருக்கு எந்த பாதிப்பும் வராது. அதுக்கு நான் கேரண்டி. இங்க இருக்கிற எல்லாருமே அதுக்கு சாட்சி என்று சொன்னான் விக்ரம். அதை கேட்டு சுந்தர் கிருஷ்ணா, விக்ரம் வேண்டாம், இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனை கொடுத்து அவன் தப்பிச்சு போறதுக்கு நீயே வழி பண்ணிடாத. கிருஷ்ணா ஃபேமிலியில இருக்கிற எல்லாருமே மறைமுகமா சோமேஸ்வரனுக்கும் கோவிந்துக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. கண்டிப்பா இந்த போட்டியில அவன் தான் ஜெயிப்பான் என்று சொன்னார். எனக்கு உங்களை காப்பாத்துறது தான் தாத்தா முக்கியம். உங்களை பணையமா வச்சு தப்பிச்சு போறவரு உங்களை உயிரோடு விட்டுட்டு தான் போவார்னு என்ன நிச்சயம்? உங்களை காப்பாற்ற அவரை உயிரோடு விடுறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கு முதல்ல அவர் ஜெயிக்கணுமே என்று நக்கலாக சொன்னான் விக்ரம். உடனே கோவிந்த் கோபமாக அவனை பார்த்து, கண்டிப்பா என்னோட ஃபேமிலி என்னை கைவிடாது, நான் இந்த போட்டிக்கு தயார் என்று சொல்லி சுந்தர் கிருஷ்ணாவின் கழுத்தில் இருந்த கத்தியை எடுத்து அவரை விக்ரமின் பக்கம் தள்ளினார் கோவிந்த். டக்குன ஓடி சென்று சுந்தர் தாத்தாவை பிடித்த விக்ரம் அவரை ஒரு இடத்தில் உட்கார வைத்துவிட்டு திரும்பி அஜயை பார்த்து, அஜய், உங்களோட ஃபேமிலி வாட்ஸ்அப் குரூப்ல என்ன ஆட் பண்ணிடு. அதுல நெக்ஸ்ட் லீடர் யாருன்னு ஒரு போல் ஸ்டார்ட் பண்ணு. அதுல என்னையும் கோவிந்தையும் கண்டஸ்டண்டா போடு என்று சொல்லி திரும்பி கிருஷ்ணா குடும்பத்தை பார்த்து, நீங்க எல்லாரும் அந்த போல்ல ஓட் பண்ணலாம். அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் அடுத்த கிருஷ்ணா ஃபேமிலியோட தலைவர் என்று சொன்னான். அஜய் உடனே விக்ரமை ஃபேமிலி குரூப்பில் சேர்த்து போல் லிஸ்ட் தயார் செய்தான். ஓட்டிங் ஸ்டார்ட் ஆகும் சம்பவத்தில் கிருஷ்ணா குடும்பத்தினர் எல்லோருடைய பார்வையும் விக்ரமின் மீதுதான் இருந்தது. அவர்களுக்கு இன்னமும் விக்ரமை நினைத்து பயமாக இருந்தது. விக்ரம் கொல்ல மாட்டேன்னு சொன்னது கோவிந்த மட்டும்தானே? ஒருவேளை இந்த போட்டியில் தோத்துட்டா அதுக்கு காரணமான நம்மளை கொண்டுட்டா என்ன பண்றது? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் விக்ரமை எதிர்த்து ஒரு விஷயம் பண்றது கண்டிப்பா ஆபத்தானது என்ற ஒரு மனநிலை தான் கிருஷ்ணா குடும்பத்தினர் எல்லோருக்குமே இருந்தது. ஓட்டிங் போல் ஸ்டார்ட் ஆனது. எல்லோரும் அவரவர் ஓட்டுகளை போட ஆரம்பித்தார்கள். 2 நிமிடத்திலேயே மொத்த ஓட்டும் போடப்பட்டது. கோவிந்த் மற்றும் விக்ரமை தவிர அங்கிருந்த மொத்த பேருக்கும் ரிசல்ட் என்ன என்பது தெரிந்துவிட்டது.
கோவிந்த், விக்ரம் இருவரும் அவர்களுடைய போன்களை பார்க்கவில்லை. ஓட்டிங் ரிசல்ட் தெரிந்ததும் அஜய் விக்ரமை பார்த்து, ஓட்டிங் முடிஞ்சது மிஸ்டர் விக்ரம் என்று சொல்ல, கோவிந்தின் இதயம் படபடவென 2 மடங்கு வேகமாக துடித்தது. ஒருவேளை தான் ஏமாற்றப்பட்டு விட்டோமோ என்ற எண்ணம் கூட அவருக்கு அந்த நேரத்தில் தோன்ற ஆரம்பித்தது. அப்புறம் எதுக்கு இன்னமும் வெயிட் பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா ரிசல்ட் சொல்லு அஜய், நாங்க 2 பேரும் தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கோம் என்று விக்ரம் கோவிந்தை பார்த்து சிரித்து கொண்டே சொன்னான். உடனே அஜய் இருவரின் முன்னால் வந்து நின்று, இந்த ஓட்டிங்ல 98% வாக்கு மிஸ்டர் விக்ரமுக்கு தான் விழுந்திருக்கு, அதனால அடுத்த தலைவர் அவர்தான் என்று சொன்னான். அதை கேட்டதும் கோவிந்திற்கு பயங்கரமான கோபமும் ஏமாற்றமும் ஏற்பட்டது. உடனே தன்னுடைய குடும்பத்தினரை பார்த்து, நம்பிக்கை துரோகிங்களா, உங்களை நம்பினதுக்கு நல்லா முதுகுல குத்திட்டீங்க என்று சொன்னவர் திரும்பி தன் அப்பாவை பார்த்து, அப்பா, ஏதோ உங்க பிள்ளைங்க தான் கெட்டவங்கன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, ஆனா இதோ நிக்குதுங்க பாருங்க, இவங்க எல்லாருமே என்னை விட ரொம்ப ரொம்ப மோசமான ஆளுங்க. தங்களை காப்பாத்திக்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போகக்கூடிய நயவஞ்சக கூட்டம். இவங்க யாரையும் கூட சேர்த்துக்காதீங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது என்று ஏமாற்றத்துடன் சொன்னார். சரி, அவங்க பிரச்சனையை அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ போட்டியில தோத்தாச்சு, அடுத்து என்று விக்ரம் சொல்லி முடிக்கும் முன்பே, அடுத்து நீ என்ன பண்ண போறேன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் இப்போ அதுக்கு தயாராக தான் இருக்கேன். ஆனால் உங்கள் கையால் என்னோட உயிர் போகிறத நான் விரும்பலை என்று சொன்ன கோவிந்த் டக்கன பாய்ந்து அஜய் கீழே போட்டிருந்த துப்பாக்கியின் மீது விழுந்தவர் அதை எடுத்து தன்னுடைய கழுத்தில் தானே சுட்டு கொண்டார். அதை பார்த்து அங்கிருந்த எல்லோரும் பயத்தில் அலறினார்கள். அஜயின் கண்களில் தன்னுடைய அப்பா அம்மாவின் சாவிற்கு நியாயம் கிடைத்து விட்டதை போன்ற ஒரு நிம்மதி தெரிந்தது. இன்னொரு புறம் சுந்தர் கிருஷ்ணா முகத்தில் எந்த ரியாக்ஷனும் இல்லாமல் வெறுமையான கண்களுடன் இறந்து கிடந்த தன்னுடைய மகனையே பார்த்து கொண்டிருந்தார். அடுத்த சில நிமிடங்களில் அந்த மொத்த இடமும் மயான அமைதியில் இருந்தது. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.